வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மாரல் கடைசியாக பார்ப்போங்க. ஒரு பறவைகள் ஜோடி, ஒரு ஜோடி பறவைகள். ஆண் பறவை பெண் பறவை கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு. ஓகே, அதுக்கான தகுதி என்னன்னா, ஒரு கூடு ஒன்று கட்டணும். அது கூடு கட்டியிருக்கு. இந்த மாதிரி நான் கூடு கட்டியிருக்கேன், என் கூடு பார்த்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குது. பெண் பறவை வருது, கூடெல்லாம் பார்க்குது. கூடெல்லாம் ஓகே, உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லு அப்படி. ஃப்ரெண்ட் தான் இதோ இருக்குன்னு சொல்லிட்டு அது குருவி என்னன்னு வச்சிங்களேன். அவங்க இதோ என் குருவி இனத்தை சேர்ந்த இதோ அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. செல்லாது செல்லாது, உனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லு அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய மற்றொரு நண்பர் குருவி கிட்ட போய் விஷயத்த சொல்லிச்சு. அப்படியா, சரி ஒன்று பண்ணலாம், நம்மளோட கொஞ்சம் பெரிய பறவையான கிளிகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்போம் அப்படின்னு சொல்லி கிளிகிட்ட, பக்கத்து மரத்தில் இருக்க கிளிகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டுச்சு. கிளியும் சரின்னு சொல்லிச்சு. ஓகே, மறுபடியும் இப்போது நம்மளோட பெரிய பறவையான கிளி எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆண் பறவை பெண் பறவையோட சொல்லிச்சு. அது சொல்லிச்சு செல்லாது செல்லாதுன்னு. என்னடா இது அப்படின்னு சொன்னேன். கிளி என்ன ஐடியா, இந்த முறை கிளி ஐடியா சொல்லிச்சு. சரி, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறாங்க போலது அவங்க. அதனால அந்த பக்கத்தில் குட்டை இருக்கு பார்த்தியா, அந்த குட்டையில் இருக்க நாரை கொக்கு நாரைக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டு பார்ப்போம், நான் உனக்கு ரெஃபரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது நடக்குது. நாரையும் நான் ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு ஒத்துக்குது. ஓகே, இப்போ சொல்லுது, ஆண் பறவை பெண் பறவைகிட்ட சொல்லுது, பத்தியா தண்ணியில் வாழ்கிற நாரை நம்மளோட பெரிய மிருகம், அது எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பெண் பறவை சொல்லிச்சு முடியாதுன்று. என்னடா இதுன்னு சொன்னோன்னே இந்த முறை அந்த நாரை கிட்ட ஐடியா கேட்குது. நாரை என்ன சொல்லுது, அப்போ இன்னும் பெருசாக எதிர்பார்க்குது, பேசாமல் நிலத்துலேயும் நீர்லேயும் வாழ்கிற ஆமை எனக்கு தெரியும், இந்த குளத்துல தான் ஓரமாக இருக்கிறான், அவனை ரெஃபரன் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமைக்கு ரெஃபரன்ஸ் பிடிச்சி போச்சுன்னு சரின்னு சொல்லிட்டு ஆமையும் ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்குது. ஓகே, இதை எடுத்துகிட்டு நேராக போய் ஆண் பறவை பெண் பறவையோட விஷயத்த சொல்லுது. இப்போ பெண் பறவை, இப்போ பரவாயில்ல, ஆனால் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் உனக்கு இதுவும் செல்லாது அப்படின்ட்டு. இதென்னடா வம்பா போச்சு அப்படின்னோடனே ஓகே, இப்போ ஆமை ஹெல்ப் பண்ணுறான். ஆமை என்ன சொல்கிறான், சரி நிலத்தில் வாழ்கிற விலங்கான நரி எனக்கு ஃப்ரெண்டு, நரியோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன்னொடனே ஓகே, நரியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சாச்சு. நரி ஒத்துக்கிட்டாரு. உடனே போயிட்டு இப்போ நரி ஃப்ரெண்டாக இருக்கிறான், இப்போ நான் ஓகே சொல்கிறேன்னு கேட்டோடனே இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமான வேணும், எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு அந்த பெண் பறவை சொல்லிச்சான். சரின்ட்டு இந்த முறை நரி சொல்லிச்சான், சரி அவர் என்னோட பலசாலியாக யாரையும் எதிர்பார்க்குறாங்க போலகுது, காட்டு ராஜா சிங்கம் எனக்கு சிநேகிதன் தான், அதாவது அவர் என்ன மதிக்க மாட்டார், பட் என்னை ஒரு பொருட்டாக என்னன்னு பேசுவார், அவர்கிட்ட உனக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி கொடுக்குறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண் சிங்கத்துக்கிட்ட போயிட்டு விஷயத்த ரெஃபரன் பண்ணுறாரு நம்ம நரி. ஆண் சிங்கமும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஓகே, இப்போ நேராக அந்த ஆண் பறவை அந்த பெண் பறவைகிட்ட போதுமா, காட்டு ராஜாவையே நான் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் போதுமானோடனே அவங்க ப்ரப்போசலுக்கு ஓகே பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வசந்த காலம் வருது. வசந்த காலம் வந்தவொடனே வழக்கம் போல் பெண் பறவை முட்டை இடுது. ஓகே, கூட்டில் முட்டை இட்டு வச்சிருக்கு. முட்டைகள் அப்போ தான் குஞ்சு பொரிக்கிற ஸ்டேஜ், குஞ்சு பொரிக்க போகுது. வசந்த காலத்தில் தான் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு வேட்டையாட்கள் வருவாங்க. அப்படி ஒரு வேட்டை கும்பல், ஒரு 4 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்தது. அந்த கும்பல் இந்த பறவைகளோட கெட்ட நேரம், இந்த பறவைகள் எங்கே கூடு கட்டி வச்சிருக்கோ அந்த கூட்டுக்கு கீழே தான் அவங்க தங்கினாங்க. தங்கினவங்க சும்மா இல்லை, கேம்ப் ஃபயர் போட்டாங்க. இருக்கிற இலதழியை வச்சு கொளுத்துனாங்க. அந்த புகை அந்த கூட்டுக்கு போச்சு. அந்த கூட்டில் அப்போ தான் குஞ்சு பொரிச்சு இந்த குஞ்சுகளுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. குஞ்சுகள் கத்த ஆரம்பிச்சது, இங்கேன்னு கத்த ஆரம்பிச்சது. உடனே ஆண் பறவையும் பெண் பறவையும் அலர்ட் ஆக ஆரம்பிச்சது. அடடா, இது என்னடா பெரும் வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்களால நெருப்பெல்லாம் அணைக்க முடியாதுல்ல, நெருப்பு அணைக்க முடியாது, என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் தன்னுடைய எதிர்ப்பு காட்ட முடியும். உடனே என்ன பண்ணுச்சு, 2 பறவையும் சேர்ந்து அந்த வேட்டைக்காரர்களை குத்தத்துக்கு வந்தது. அது தத்துனோண்டு சிட்டுக்குருவி தானே, போ போ அப்படின்னு கையிலே துரத்தி விட்டாங்க. ஆஹா, நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கிளிகிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு. கிளி கிளி அவங்களால முடிஞ்ச வரையும் குத்தத்துக்கு அதையும் அவங்களையும் துரத்தி விட்டாங்க.
அடுத்தது இப்போ கீழே இருக்க அந்த கேம்ப் ஃபயர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திகு திகுன்னு எரிய ஆரம்பிக்குது, புகை அதிகமாக போயிட்டே இருக்கு. உடனே கிளி வந்து நாரைகிட்ட விஷயத்த சொல்லிச்சு. உடனே நாரை என்ன பண்ணுச்சு, தன்னுடைய இது குட்டையில் இருக்க தன் 2 அலகால தண்ணியை நல்லா நனைச்சிட்டு வந்து அந்த நெருப்பாண்டை வந்து இப்படி வீசுச்சு. ஸோ அந்த நல்ல பெரிய அலகுகள் அப்படி வீசும்போது அந்த தண்ணிகள் தெரிக்கும். அதில் லேசா நெருப்பு வந்து மட்டுப்பட ஆரம்பிச்சது. ஆனால் அதால் கண்டினியூஸாக செய்ய முடியல. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்க ஜனங்க அங்கிருந்த வேட்டையாளர்கள் ஏமாந்தாங்க. 2ஆம் முறை அதை வரும்போதே அது துரத்தி அடிக்க ஆரம்பிச்சாங்க. தங்கிட்ட கையில் இருக்க கத்தி எடுத்து வீச ஆரம்பிச்சாங்க. ஓகே, அது தப்பிச்சா போதும்னு வந்துடுச்சு. உடனே இப்போ நாரை வந்து ஆமைகிட்ட சொல்லிச்சு, ஆமையா என்னால் என்ன பண்ண முடியும் சார், என்னால் முடிஞ்சு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாய் நிறைய சேற்ற வள்ளி எடுத்துக்கிட்டு நேராக வந்து அந்த நெருப்பு மேலே துப்புச்சு. நெருப்பில் ஒரு 1/4 பங்கு தான் அழிஞ்சுது. அவங்க அந்த ஆமையை பிடிச்சி வச்சு சமைக்கிறதுக்கு இதை சாப்பிட்டு இதை சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆமையை பிடிச்சி வச்சு அது மேலே ஒரு பெரிய கல்லு தூக்கி எடுத்து வச்சுட்டாங்க, நம்ம அதை சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வேற வழி இல்லை. இதை தூரமாக பார்த்து இந்த நரி பார்த்தது, சரி இவ்வளோ பேரும் போய் வேலைக்கு ஆகல, நரி தந்திரம் தானே பண்ணோம், நம்ம போனாலும் எதனா ஒன்று இவங்க பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு ஆண் சிங்கத்தை விஷயத்த சொல்லிச்சு. சிங்கம் கிட்ட வந்து ஒரே ஒரு உருமல் தான் விட்டுச்சு. துண்டகானம் துணியகானம்னு விழுந்தடிச்சு ஓடி போயிட்டாங்க இந்த வேட்டைக்காரர்கள். ஓகே, இப்போ அந்த பெண் பறவை சொல்லிச்சான், நான் எதுக்கு நீ கொண்டு வந்த ஒவ்வொரு ப்ரொபோசலையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு தெரிஞ்சுதா? நமக்கு வேண்டியது வலிமையான நண்பர்கள். வலிமையான நண்பர்கள் இல்லைன்னா நமக்கு ஆபத்து வரும்போது அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ அதை நேரடியாக பார்த்துட்டுலாவா அப்படின்னு சொல்லிச்சான். இதுதாங்க மாறல். நமக்கு வேண்டியது வலிமையான நண்பர்கள். பட் விதிவசத்தால் நமக்கு அந்த மாதிரி நண்பர்கள் அமைய பெறுவது இல்லைங்க. மீண்டும் விவாதிப்போம்.